வெல்கம் டு பிரதர்ஸ் மெண்டர் ஐஎஸ் அகாடமி. நான் உங்கள் தர்மேஷ். நம்மளுக்கு இது முன்னாடி இருக்க ஆர்டிகல் 1, ஆர்டிகல் 2 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆர்டிகல் 3 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? ஆர்டிகல் 3 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நம்ம ஆர்டிகல் 2 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மென்ட். ஓகேங்களா? அட்மிஷன் அல்லது ஒரு புதிய மாநிலங்களை இந்திய ஒன்றியத்துக்குள்ள இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய மாநிலத்தை சேர்க்கிறதையோ அல்லது அந்த மாநிலமா அங்கீகரிக்கிறத பத்தி பேசுறது ஆர்டிகல் 2ன்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஆர்டிகல் 3 என்ன சொல்லுது அப்படின்னா ஒன் இஸ் கிரியேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். அதாவது இந்திய ஒன்றியத்துக்குள்ளேயே இருக்க மாநிலங்களுக்குள்ள ஒரு மாநிலத்தை பிரிச்சு ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குறது அல்லது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை பேரை மாத்துறது அல்லது எல்லைகளை மாற்றுறதை பத்தி பேசுறது. நம்ம அதாவது இந்திய ஒன்றியத்துக்குள்ளேயே மாற்றத்தை ஏற்படுத்துறதை பத்தி பேசுறது இந்திய அரசியலமைப்போட விதி 3. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். இந்த ஆர்டிகலுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆந்திர பிரதேஷ். கிரியேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸா ஆந்திர பிரதேஷ் 1953 உருவாக்கும் போதே ஆந்திரால ஒரு பிரச்சனை வெடிக்குது. தெலுங்கானா அப்படிங்கிற ஒரு பிரதேசம் உருவாக்கப்படணும்னு ஒரு பிரச்சனை வெடிக்குது. ஓகேங்களா? அந்த 1953 இருந்து உருவான பிரச்சனை 2014 முடிவுக்கு வருது. ஓகேங்களா? 2014 முடிவுக்கு வருது. ஆந்திர பிரதேச ரெண்டா உடைக்கிறாங்க. ஆந்திரா தனி ஸ்டேட், தெலுங்கானா தனி ஸ்டேட். ஓகேங்களா? அதாவது இந்திய ஒன்றியத்துக்குள்ள இருக்க ஆந்திர பிரதேச உடைச்சு ஆந்திராங்கிற ஒரு ஸ்டேட்டோ தெலுங்கானாங்கிற ஒரு ஸ்டேட்டை உருவாக்குறாங்க. 2014 ஜூன் 2. ஓகேங்களா? ஜூன் 2 2014 தெலுங்கானாங்கிற ஒரு ஸ்டேட்டை உருவாக்குறாங்க. அதனால ஜூன் 2 என்ன செலிப்ரேட் பண்றோம்னா தெலுங்கானா டேவா செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேங்களா? தெலுங்கானா டேவா செலிப்ரேட் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஜூன் 2 செலிப்ரேட்டட் as தெலுங்கானா டே. இது வந்து கிரியேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். another one is alteration of states. alteration இந்த நேம்ல சேஞ்ச் பண்ணலாம் ஆர் அதர்வைஸ் அதோட பவுண்டரிஸை சேஞ்ச் பண்ணலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நேமை சேஞ்ச் பண்றது தமிழ்நாடு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேவா? தமிழ்நாடோட முன்னாடி பேர் என்னன்னா தமிழ்நாடு கிடையாது, மெட்ராஸ். ஓகேங்களா? நமக்கு தெரியும் தமிழ்நாடோட பழைய பேர் மெட்ராஸ். மெட்ராஸ்ங்கிற நேம் ஓகேங்களா நம்மளுடைய அறிஞர் என்ன அவர்கள் பேர் மாத்துறாங்க அப்படின்னா தமிழ்நாடு நேம் சேஞ்ச் பண்றாங்க. அதுக்காக ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளில ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வராங்க. எப்ப ரெசல்யூஷன் கொண்டு வராங்க அப்படின்னா ஜூலை 18 1968ல ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க. அந்த ரெசல்யூஷன் அடிப்படையில பார்லிமெண்ட் அதை அப்ரூவ் பண்ணி ஜான் 14 1969ல பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ணி பிரசிடென்ட்க்கு அப்ரூவ் கொடுக்கிறார். குடியரசுத் தலைவர்